குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நம்மளோட அகாடமி சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்எல்சி நிறுவனத்தில் 575 காலி பணியிடங்கள் அறிவிப்பு ஆகியிருக்கு. இதுக்கு தேர்வுகள் அப்படிங்கிறது என்ன செய்யாது, கிடையாது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்எல்சி அப்ரண்டிஸ் ரெக்யூர்மெண்ட் 2025 தமிழ்நாட்டை சார்ந்த பொறியியல் பட்டதாரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிரமாண்டமான வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் நெய்வேலியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள அப்ரண்டிஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 575 காலிய பணியிடங்கள். இது இன்ஜினியரிங் மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு ஒரு பொன்னான செய்தின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பணியிட விவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்எல்சி நிறுவனத்தில் 2 விதமான பிரிவுகளில் பயிற்சிக்கான ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரண்டிஸ். இந்த பிரிவில் 357 காலி பணியிடங்கள். செகண்ட் டெக்னீசியன் அப்ரண்டிஸ். இதில் 218 காலி பணியிடங்கள் இருக்குது. மொத்தம் 575 இடங்கள் நிரப்பப்படுறதா இருக்குது. இந்த நிறுவனத்தில் பயிற்சி பெறுவது எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொன்னால், கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பொறியாளர் அல்லது தொழில்நுட்பத்துறையில் பிஇ பிடெக் முழு நேர பட்டப்படிப்பை என்ன செஞ்சுருக்கணும், முடிச்சிருக்கணும். இன்னொன்று, டெக்னீசியன் அப்ரண்டிஸ் பணிக்கு சம்மந்தப்பட்ட துறையில் டிப்ளமோ என்ன செஞ்சுருக்கணும், முடிச்சிருக்கணும். மிக முக்கியமான விண்ணப்பதாரர்கள் 2001, 2022, 2023, 2024, 2025 ஆண்டுகளில் கல்லூரி படிப்பை முடித்தவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பிற்கு என்ன செய்யாங்க, விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியுடையவர்கள். மாதாந்திர உதவித்தொகை மற்றும் வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதம் 15,028 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும். டெக்னீசியன் அப்ரண்டிஸ் பயிற்சியாளர்களுக்கு மாதம் 12,524 ரூபாய் வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் 18 வயது பூர்த்தியடைந்தவர்களாக இருக்கணும். சரியா? மத்திய அரசு விதிகளின்படி என்ன செஞ்சுருக்காங்க, வயது வரம்பில் தளர்வுகள் அப்படிங்கிறதே இருக்குது. தேர்வு முறை மற்றும் விண்ணப்ப கட்டணம் அப்படிங்கும்போது இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. விண்ணப்பதாரர்கள் அவங்க படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கல்லூரியில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் அந்த மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது தயார் செய்யப்பட்டு தேர்வு செய்யப்படுவாங்க. விண்ணப்பிக்கும் முறை மிக முக்கியம். சரியா? எது அப்படின்னு சொன்னோமோ, இணையதளத்தில் இங்கே ஒரு வெப் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆன்லைனில் என்ன செய்யணும், விண்ணப்பிக்கணும். ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் என்றைக்குன்னா 2/1/2026. அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா டவுன்லோட் பண்ணணும். பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்த விண்ணப்பத்தில் கையொப்பமிட்டு அதனுடன் கல்வி சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், சமூக சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் மாற்றுச் சான்றிதழ் ஆகியவற்றின் நகல்களை இணைத்து தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ என்ன செய்யும், சமர்ப்பிக்கணும். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி என்னென்னா, தி ஜெனரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், பிளாக் 20, என்எல்சி இந்தியா லிமிடெட், நெய்வேலி. இந்த